அவைக்கால டாமினேஷன் அதிகமாக இருக்குது. இளம் பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நேற்று முக்கியமான ஒரு பெண் வந்து விலகியிருக்காங்க. இளம் பெண்கள் என்ன பொறுப்பில் இருக்காங்க அவங்க மகளிர் இதில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினராக தொடர்ந்தாங்க. ஸோ அது விலகிட்டு டாமினேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு. கொஞ்ச நாள்லேயே வந்து இப்போ உண்மையை சொல்லணும், எத்தனை பேருக்கு இந்த அக்கா சிரிக்கிறத பார்த்து காண்டாகுது. நான் அதாவது வானதி அக்காவை சொல்லலை, வைஷ்ணவி அக்காவை சொல்கிறேன். ஐயோ அக்கான்னு சொன்னால் அது வேறு தப்பாக போயிடும். நம்ம பசங்க வாட்டுக்கு அக்காவை பக்காவை மாற்றி விட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏகப்பட்ட அக்கா வந்துச்சு. ஸோ அக்கா வேண்டாம், தங்கச்சினே வச்சுப்போம் சேஃபா, ஏன்னா சின்ன வயசு பிள்ளை தானே. ஸோ இந்த வைஷ்ணவி இப்போ சிரிக்கிறத பார்த்து எத்தனை தளபதி ஃபேன்ஸுக்கு எத்தனை பேருக்கு காண்டாகுது. செம்ம கோவம் வரல. நேற்றெல்லாம் உட்காந்து அவ்வளோ சினிங்கி அப்படியே மூஞ்சியை வாட்டமாக வச்சுக்கிட்டு பேட்டிலாம் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி உட்காந்து பக்கன்னு சிரித்தா செம்ம காண்டாகும்ல. எனக்கு அப்படி தான் காண்டாச்சு. ஆனால் நான் கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்தனால ஒரு சில விஷயத்தை வந்து யோசிச்சு ரீகால் பண்ணி பார்த்தேன். அவங்க பேட்டி கொடுத்தாங்களா, அந்த பேட்டியை 1 2 3 வாட்டி நான் திருப்பி பார்த்தேன். வேணும்னே தானே நான் டாமினேட் பண்றீங்க பாஸ் கொடுக்காம களத்துல. உங்களுக்கு தான் இங்க முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த நிர்வாகிகள் ஃபாலோ பண்றாங்களா, மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள்னா தெரியல. பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் அதில் வந்து புரிஞ்சது. அந்த விஷயத்த இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எது அவங்க பேசினதான்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் வாட்டுக்கு தப்பாக வைஷ்ணவி இப்படிலாம் ஃபீல் பண்ணாங்களே அப்படிலாம் கிடையாது. நான் அவங்க பேசின விஷயத்தை வச்சு எனக்கு ஒரு தாட் வந்து அதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்சை மேட்ச் அவுட் பண்ணால் எக்ஸாக்டாக இவங்களுக்கு அப்படியே பொருந்துது. ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு முனையில் பார்க்கலாம். ஒன்று வந்து இவங்களை தளபதியை பிடிச்சி உண்மையாலுமே தமிழக வெற்றி கழகத்துக்காக வந்தாங்களா, இல்லை டிஎம்கே சொல்லி தான் இவங்க வந்தாங்களா, இல்லை இதனால இவங்க வந்தாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். இதனாலன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த எது அப்படி அந்த இதுன்றது எதுன்னு உங்களை வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் போட்டுருங்க. வெல்கம் டு ஜெஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி இந்த பொண்ணோடைய ஸ்மைலை பார்த்து உங்களுக்குலாம் காண்டாயிருக்கும். பட் இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் வைக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த பொண்ணோடைய ஸ்மைல், அந்த சிரிப்பை பார்க்கும்போது ஏதோ ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குலாம் வந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்டில் போடணும். எனக்கு அந்த பொண்ணுடைய ஸ்மைலை பார்க்கும்போது சந்திரமுகி படத்தில் ஜோதிகா அந்த நகை எடுத்து பார்த்தோன்னே ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், பூரிப்பு அந்த பொண்ணோட ஃபேஸில் தெரியுது. ஏன்னா நேற்று 2 நாளாக அதோடைய மனநிலைமை எந்த மாதிரி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. அது நடிப்பாக ரியலான்னு நமக்கு தெரியாது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஷியஸாக ஃபோக்கஸ்டாக அது வந்து டிவிகேவுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் மேலே குறை சொல்கிறதையும் பெண்களை ஃபோக்கஸ் பண்ணியே அந்த பொண்ணோட ஸ்பீச் எல்லாம் இருந்திருக்கும். பெண்களுக்கு மரியாதை கிடையாது, என்னை போன்ற பிரபலப்படுத்தப்பட்ட பெண்கள், என்னை போன்ற பிரபலமான பெண்களுக்கே மரியாதை இல்லை அப்படின்ற அந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த சொல்லியிருக்கும். ஸோ இந்த பிரபலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. இந்த பிரபலம் நேற்று திருப்பி அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது தான் அந்த சந்தோஷத்துடைய வெளிப்பாடு. ஸோ இதுக்கு நம்ம வந்து இது எப்படி சொல்கிறதுனா, எல்லாராலும் நம்ம கவனிக்கப்படணும் அப்படின்ற அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இது எல்லா மனுஷனுக்குமே இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுலேயும் இந்த லேட் டீன்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள், 20 இயர்ஸ் அந்த 21 இயர்ஸ், அதுலேயும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக நல்ல வசதி வாய்ப்பு படைத்த பிள்ளைகளுக்கு வந்து இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஹெச்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்பிடி அப்படின்னா நீங்கள் என்னென்னு கேட்கலாம். உடனே அது என்ன வியாதி அப்படின்னு கேட்கலாம். வியாதிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கிறது, சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு இருக்கும். இது வந்து ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஹிஸ்ட்ரோ அப்படின்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா லாட்டின்லேயோ க்ரீக்லேயோ வந்து ட்ராமட்டிக்காக ஒரு வந்து ஆக்டிங்காக அந்த மோடில் வந்து மக்கள்கிட்ட போய் தன்னை கொண்டு போய் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் தான் இந்த பர்சனாலிட்டிக்குள்ளே வர்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திறமை வந்து ஆப்வியஸ்லி வைஷ்ணவி தங்கச்சிக்கு இருக்குது.
ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி எல்லாரையும் விட இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா ஹெச்பிடி இதோடைய சிம்டம்ஸ்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே நான் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு இப்போ நமக்கு ஸ்டார்டிங்கில் மீன்ஸ் தமிழக வெற்றி கழகத்தின்ல அந்த போராட்டம் மூலிமா தெரிய ஆரம்பித்ததுலேருந்து நேற்று கட்சியை விட்டு விலகின வரைக்கும் இன்னைக்கு அதோட ஸ்மைல் வரைக்கும் தெரிஞ்சனால இந்த எல்லா சிம்டம்ஸையும் நான் மேட்ச் அவுட் பண்ணி பார்க்க போகிறேன். அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் மேட்ச் அவுட் பண்ணி பார்த்து அது செட் ஆகுதா இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த சிம்டம்ஸோட முக்கியமான முதல் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சுயமரியாதை நம்ம சொந்தமாக தான் அதை காத்துக்கிறோம், நம்மளோட சுயமரியாதை நம்மளை சேர்ந்து தான் இருக்குது அப்படின்ற அந்த மனநிலை இருக்கவே மாட்டாங்க. இவங்களோட சுயமரியாதை இவங்க ஒரு விஷயத்தை கொண்டு போய் எங்கேயாவது வைக்கும்போது அந்த இடத்துல அது அப்ரூவல் ஆகி அதுக்கு இவங்க பாராட்டு பெறும்போது தான் இவங்க வந்து சுயமரியாதையை காக்கப்படுறதாவே நினைப்பாங்க. இதை நீங்கள் நிறையா இடத்துல அவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. நான் எந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சாலும் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன சொன்னாலும் அவங்க வந்து நீ சின்ன பிள்ளை, நீ போ, உனக்கு என்ன இப்போ உனக்கு என்ன அரசியல் பற்றி தெரியும்னு சொல்கிறாங்க, இப்படி என்னை வந்து தட்டி கழிச்சிடுறாங்க. ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க நேற்று மீடியாவில் உட்காந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையே அவங்களுக்கான சுயமரியாதை அவங்கள்ட்ட தான் இருக்குன்றதை புரிஞ்சிக்காம வந்த ஒரு 3 மாதத்தில் கட்சியில் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் 3 மாதமாக மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்க லெட்டர் பேடில் எழுதியிருக்காங்க. அப்படின்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு இந்த ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதிகமாக உள்வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு கேள்வி எனக்கு எழுது. ஏன்னா இப்படிப்பட்டவங்க வந்து அவங்க வந்து அவங்களோட அட்டென்ஷன் தெரியணுன்றதுக்காக எந்த எல்லைக்குமே போக தயாராகிறவங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், அவங்க உண்மையாலுமே தளபதி மேலே அன்பும் தளபதி மேலே பாசமும் வச்சுருந்தாங்க, அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருக்காங்க ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்தேன்னு சொல்லி. மெயினா நீங்க வந்து அம்மா வந்து டிஎம்கே எல்லாருக்குமே வந்து தெரியும், நிறைய பேசியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இப்போ டிவிக்கே ஜாயினிங் போது இந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கான காரணம் என்ன? ஏன் அந்த பாதையில போகல? அந்த பாதையிலையும் வந்தது நீங்க இந்த பாதையில கண்டினியூ பண்ணீங்க, அம்மாவோட ஷேடோல இருக்கலாம் இல்லையா, யூ கெட் மோர் ரீச் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அம்மா இருக்கும்போது. இல்ல நான் வந்துட்டு விஜயனாவோட ஒரு டை ஹார்ட் ஃபேன், எல்லா இன்டர்வியூஸையும் சொல்லியிருப்பேன். எனக்கு விஜயனா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து அண்ணாவோட சின்ன சின்ன அதாவது ஆன் ஸ்கிரீன் ஆஃப் லைன் ரெண்டுமே வந்துட்டு எனக்கு பிடிக்கும் அண்ணாவோட. அப்போ டிஎம்கே பாலிடிக்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு தாத்தா ஏடிஎம்கேல இருந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரோட ஜர்னியுமே நான் பார்த்திருக்கேன் பாலிடிக்ஸ்ல. இது ரெண்டுமே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால சரி ஓகே தமிழக நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக இவங்க தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டே வேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே கட்சியில் தன்னுடைய ப்ரெசன்ஸ் வந்து எடுபடலை, தன்னை வந்து கவனிக்கலை, தன்னை வந்து ஒதுக்குற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த கட்சி மேலேயே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, பெண்களுக்கு மரியாதை கிடைக்கல, அதுவும் என்னை போன்ற பிரபலமான பெண்களுக்கு மரியாதையே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்சியோட பேர் எவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகும். இவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்து கொண்டாடி ரசித்த விஜய் அவர்களுடைய பேர் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்னு இவங்க யோசிக்கலை. அதற்கு பதிலாக அவங்க அந்த மாதிரி வீடியோ கொடுக்கும்போது, பேட்டி கொடுக்கும்போது அவங்களுடைய அட்டென்ஷன் நேற்று ஃபுல்லாக யூடியூப்பில் எங்கள் சேனலில் பார்த்தாலும் வைஷ்ணவி விலகல், வைஷ்ணவி விலகல், வைஷ்ணவி விலகல். வானதிக்கிட்ட கேட்கும்போது வானதி சிரிக்கிறாங்க, யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு. ஸோ யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஆனால் இவங்க மீடியா ஃபுல்லாக வைஷ்ணவியை பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அட்டென்ஷன் சீக்கிங் தான் அந்த பொண்ணுக்கு இப்போ தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல் அண்டர் அப்ரிஷியேட்டட், அதாவது அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆவாங்க, அதனால டிப்ரெஸ் ஆவாங்க. அதே மாதிரி மைண்ட் அப்பப்போ மாறிட்டே இருக்கும். வந்து கட்சியில் சேர்ந்து 6 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் அவங்க விஷயம் நினச்சது நடக்கலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எந்த அளவுக்கு மாறி போய் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அதே மாதிரி நேற்று பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி எமோஷ்னலாக வந்து பேட்டி கொடுக்குறாங்க, எக்ஸ்ப்ரெசிவாக. அதை பார்க்கும்போது அவங்களுக்கே மற்ற பெண்களுக்கே ஃபீலிங் ஆயிருமோ அப்படின்ற அளவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வசதியான குடும்பத்துலேருந்து வருவாங்க, வசதியான பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. ஆப்வியஸ்லி அம்மா டிஎம்கே பெரிய வசதி படைத்த அந்த கொங்கு சைடில் இருக்கவங்க. ஸோ அதனால் அதுவும் பிரச்சனை கிடையாது. அஃப்கோர்ஸ் சாமிங்காக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அவங்க வந்து தன்னைத்தானே வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ப்ரெசன்ஸாக காமிச்சிப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பொண்ணு அழகாக இருக்கிறாங்க. இவங்க வந்து மெச்சூர்டாக, ஓவர் மெச்சூர்டாக 20 வயசு
21 வயசு தான் ஆகுது. ஆனால் இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா 40 வயசு லேடிஸ் போடுற மாதிரி 35 அந்த லேடிஸ் போடுற மாதிரி போட்டு அதை ஒரு அட்ராக்டிவ் மோடில் வந்து இவங்க கொண்டு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஒரு கட்டத்தில் இவங்க சொல்லி பார்த்துருப்பீங்க, எல்லோரும் வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்றாங்க. எனக்கு அக்கான்னு கூப்பிட்றது வந்து எனக்கு ஒரு மாதிரி இப்போ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த அக்கான்ற விடையெல்லாம் தப்பாக வந்து போர்ட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதில் கூட இவங்க தன்னுடைய ப்ரெசன்ஸை வந்து நிறுத்திக்கிட்டு அந்த இடத்துல கூட அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் இதில் இருக்க சிம்டம்ஸில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி குல்லிபிள் அண்ட் ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அதர்ஸ் எஸ்பெஷலி பை த பீப்புள் தே அட்மையர். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இவங்க இந்த மென்டாலிட்டி இருக்கிற பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனால் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணப்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ இல்லை அவங்களுக்கு என்ன தேவையோ இவங்கள வச்சு ஈஸியாக சாதிச்சுக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம். அதை பற்றி தான் இனி அடுத்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண போகிறோமே. ஓகே, நம்ம இப்போ வந்து வைஷ்ணவியோடைய எல்லா சிம்டம்ஸும் பார்த்தோம். இப்போ இந்த சொன்ன ஹெச்பிடிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு நீங்களே இப்போ ரிலேட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போட்டிருக்கேன், படித்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த இதில் நான் ஒன்று சொன்ன தெரியுமா, இவங்க வந்து ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் போது இந்த இடத்துல தான் இவங்களை வந்து நான் 3 விதமாக நான் பார்த்தேன்னு சொன்னேன். ஒன்று வந்து இவங்க உண்மையாலுமே தமிழக வெற்றி கழகத்தில் விருப்பப்பட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டால், இவங்க உண்மையாலுமே விருப்பப்பட்டு வந்திருந்தாலும் உண்மையாலுமே இவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கலைனாலும் இவங்க தளபதி மேலே இருக்க அன்பில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்க மாட்டாங்க. பட் அதை மீறி இவங்க செய்கிறாங்க அப்படின்னா, ஒன்று இதை செய்ய சொல்லி யாராவது சொல்லியிருக்கணும். அப்படி யாருமே சொல்லலை அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இந்த ஹெச்பிடி டிஸார்டர் இருக்குன்ற வந்து ப்ரூவன் செய்யப்படும். ஏன்னா அந்த டிஸார்டர் இருக்கிறவங்க தான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஈவன் அவங்களுடைய பேரண்ட்ஸ், ஈவன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. நம்ம இதை பண்ணால் அவங்களுக்கு அசிங்கமாயிருமேன்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு நான் அங்கே இருக்கணும், நான் தெரியணும், நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற அந்த விஷயம் வந்து போய் ரீச் அவுட் ஆகணும். அப்போ அதுக்கு இதை வந்து சொல்ல முடியும். பட் நமக்கு அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, அவங்களுக்கு அது இருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு ஒன்று இருக்குது. அதை எது பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவங்க டிஎம்கேயோட கைகூலியாக இருப்பாங்க அப்படின்றதுக்கு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் இவங்க வயசு சின்ன பொண்ணு. அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா டிஎம்கேல இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் இந்த பொண்ணுடைய பெரிய ஃபேனோ பெரிய ஃபாலோவரோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாலாம் கிடையாது. இப்போ இந்த ஒரு விஷயம் வந்துச்சு, வீடியோ எடுத்து பார்த்தோம், இந்த பொண்ணு பேசுகிற விஷயங்கள், முன்னாடி பேசின விஷயங்கள் ஒரு 2-3 கிளிப்பிங்கை பார்த்தோன்னே மைண்டில் தோணுச்சு. உள்ளே போய் என்னடான்னு சர்ச் பண்ணி பார்த்தா ஹெச்பிடின்னு ஒரு விஷயத்தை போடுறோம், அங்கே எல்லாம் ரிலேட் பண்ணி பார்த்தா கரெக்டாக மேட்ச் அவுட் ஆகுது. வித்தின் ஒரு 1 டேக்குள்ளே இவ்வளோ டீட்டெயில்ஸையும் நான் கேதர் பண்ணிட்டேன். அப்படின்னும் போது சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்து அவங்க அம்மாவுக்கு தன்னுடைய பெண் எப்படி இருப்பாங்க, பெண்ணுக்கு என்ன தேவை, அரசியல் எவ்வளோ கஷ்டம், அந்த அரசியலுக்குள்ளே போனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல் இருக்கும், அதுவும் இந்த வயசில் போனால், அதுவும் ஒரு புது கட்சிக்கு போனால் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கல நம்ம பொண்ணு என்ன நிலைமைக்கு போவோம் நமக்கு தானே தெரியும். நீ எவ்வளவு தெரிஞ்ச அவங்க அம்மா எப்படி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துருப்பாங்க. கண்டிப்பாக பொண்ணுங்க அரசியல் ஆசை இருந்திருந்தா நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், என் கூட நில்லு, என் கூட இரு, நான் என்ன சொல்கிறேன்னு அதை செய், ஆட்டோமேட்டிக்காக இனி உனக்கு அந்த அட்டென்ஷனும் கிடைக்கும், நீ கற்றுட்டு வரும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பொண்ணை வந்து சேஃபாக வச்சுக்க தான் பார்த்துருப்பாங்களே ஒழிய, தமிழக வெற்றி கழகத்தில் போய் நீ வேலை செஞ்சு போய் போராட்டம் பண்ணி போலீஸில் அரெஸ்ட் ஆகி கஷ்டப்படு அப்படின்னு சொல்லியிருக்க எந்த தாயுமே விருப்பப்பட மாட்டாங்க, அது இந்த தாயாக இருந்தாலும். பட் இதெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா யாருனால செஞ்சுருக்காங்க. இப்போ நான் இதை ஏன் திருப்பி இதில் வந்து டிஎம்கே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிசிட்டி அப்படின்றது இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. இப்போ நான் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி இந்த சேனலில் இவ்வளோ மெனக்கெட்டு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். வெறும் 30,000 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் என்னுடைய சேனலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் அவ்வளோ மெனக்கிடுறேன். பட் இதே என்கிட்ட ஃபண்ட் இருந்துச்சுன்னா, என்கிட்ட பைசா இருந்துச்சுன்னா இதோட ரீச் வேறு மாதிரி இருக்கும். எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் என்னால் ரீச் அவுட் பண்ண முடியும். பட் நம்மகிட்ட அது இல்லை அப்படின்னும் போது நம்மளுடைய வெறும் கருத்தை மட்டும் தான் கொண்டு போய் சேர்க்குறோம். பட் இந்த இடத்துல அப்படியே எடுத்து பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இந்த பொண்ணே ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தை கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸு, தந்தி நியூஸு, நியூஸ் 7 எல்லாம் கவர் பண்ணுறாங்க. அடுத்து டக்குன்னு எல்லா மீடியாலையும் உட்காந்து பேட்டி கொடுக்குது.
5 மாதத்தில் 2.25 லட்சம் ஃபாலோவர்ஸ். சேம் இந்த பொண்ணு இத்தனைக்கும் சமூக சேவை பண்ணுது, அரசியல் தான் பேசுது, வேறு எதுவும் பேசலை. இன்ஸ்டாகிராம் மாதிரி டான்ஸ்லாம் ஆடல போட்டு, புரியுதுங்களா இல்லையா, ஹிட் ஆகிறதுக்கு. ஸோ அரசியல் பேசுது அப்படின்னும் போது எப்படி உனக்கு 2.25 லட்சம் ஃபாலோவர்ஸ் இவ்வளோ சீக்கிரம் வந்தாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இதுக்கு பின்னாடி பெய்ட் மெம்பர்ஷிப் இருக்கும், பெய்ட் பண்ணி இல்லை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பக்கம் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 15K ஃபாலோவர்ஸ் இருக்குது. ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதுலையும் செத்து தொலைஞ்சிடணும், அந்த அளவுக்கு இருக்கும். நீ 4 ட்விட்டர் இந்த பொண்ணு ஓப்பன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கு 2024. கிட்டத்தட்ட 5 மாதத்தில் 15,500 ஃபாலோவர்ஸ் ட்விட்டரில் வச்சுருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் போகுது. ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிலிட்டிஸ்? இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த பொண்ணு 5 லட்ச ரூபா நான் சேவைக்கு செஞ்சேன்னு சொன்னிச்சு. 5 லட்ச ரூபா சேவைக்கு செஞ்சா இல்லை இந்த சேனலை வளர்க்க செஞ்சா நமக்கு தெரியாது, புரியுதுங்களா இல்லையா? ஸோ அப்போ இந்த பப்ளிசிட்டி மீடியா மூலிமா கிடைக்கப்படுது. இன்றைக்கி பாருங்கள், இந்த சேனலை விட்டு விலகிறேன், இந்த கட்சி விட்டு விலகிறேன்னு சொன்னோன்னே யாரெல்லாம் போய் பேட்டி எடுக்கிறா? இதே தந்தி டிவி, நியூஸ் 7 இதே சேனல்ஸ் தான் போயிட்டு உட்காந்து, பாலிமர்லாம் போயிட்டு உட்காந்துட்டு பெரிய நியூஸாக போட்டுட்டு இருக்காங்க. டிவிகேயில் பிரபலம், டிவிகே நிர்வாகி பெரிய வைஷ்ணவி விலகல், டிவிகே வைஷ்ணவி விலகல்னு சொல்லிட்டு போடுறீங்க. ஆனால் அவங்க என்ன பொறுப்பில் இருக்காங்க கேட்டால் எவனுக்கும் தெரியாது, ஏன் அவங்களுக்கே தெரியாது. ஸோ இப்போ இப்படி இவ்வளோ விஷயத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த பப்ளிசிட்டி எப்படி அவங்களுக்கு கிடைக்குது? அதுக்கு பின்னாடி ஒரு பேக்கப் இருக்கணும். அந்த பேக்கப் ஒன்று பணம் மூலிமா செய்யணும், அப்படி இல்லைன்னா பின்னாடி இருக்க அரசியல் பின்புலத்தில் செய்யணும். இவங்கக்கிட்ட ரெண்டுமே இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே இருக்கும்போது இவங்க ஒருவேளை மனசளவில் இவங்க தமிழக வெட்டிக்களத்திலே சேரணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் கூட, அவங்க அம்மா வார்னிங் பண்ணினாலும் சரி பரவாயில்ல, இருந்தாலும் நான் போகிறேம்மா, ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு செட் ஆகலைன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலைமை வந்து சேர்ந்து இப்படி போயிருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு கொடுத்த அஜெண்டாவே இதுவாக கூட இருக்கலாம். நீ போகிற, உள்ளே சேர்ற, இன்னைக்கு கட்சி நிர்வாகி ஆகிற, ஆனதுக்கப்புறமா உன்னுடைய அங்கே நிறைய பேரை சேர்க்குற, அதுக்கப்புறமா நம்மளோட செயல் திட்டத்தை கொண்டு போகலான்னு கூட நினச்சிருக்கலாம். பட் இந்த பொண்ணுனால் அங்கே ஷைன் பண்ண முடியல, இந்த பொண்ணை வந்து நிராகரிக்கப்படுது. அப்போ இந்த பொண்ணை பற்றின சில பேக்ரவுண்ட் விஷயங்களோ இல்லை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனோ கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க, செய்யாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. நானே இவ்வளோ செய்கிறேன் அப்படின்னும் போது ஒரு கட்சியில் இருக்கவும் செஞ்சுருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு யாரை பார்க்குது, யாரு கூட பேசுது, இந்த பொண்ணுடைய மைண்ட் செட் எப்படி என்னவா இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் சரி அவசரப்பட வேண்டாம், இன்னும் வந்து காலம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்ற தமிழக வெட்டிக்கழகம் அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த பொண்ணுக்கு பொறுமை இல்லாமல் ஒன்று பேட்டி கொடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா சரி இதுக்கு மேலே நம்ம காலம் கடத்த வேண்டாம், இந்த டயத்தில் இதை ஃபேமஸ் ஆக்கி விட்டோம்னா இந்த இடத்துக்கு அவங்க வந்து அட்டென்ஷன் வந்துடும், ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கும் வந்திருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் சரிண்ணே இதுதான் முடிஞ்சு போச்சு, இதை பற்றி ஏன் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நீங்கள் வேணால் நினச்சிங்க இது முடிஞ்சுன்னு. நான் கேரண்டியாக சொல்லுவேன் இது முடியலை, இதுக்கு எண்டு கார்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க வடிவேலு. அந்த மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு எண்டு கார்டே கிடையாது. இப்போ வந்துச்சு, இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். அடுத்து திருப்பி 2 மாதத்தில் ஒரு வேறு விஷயம் பாருங்கள் கண்டிப்பாக வரும். அடுத்தடுத்து இந்த பொண்ணு வந்து மீடியாவில் நின்று தன்னை பிரபலப்படுத்திக்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் போகுமே ஒழிய, அந்த மோடில் தான் போகுமே ஒழிய இது நார்மலாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அது போகிறதுக்கான சோர்ஸும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. அதை நினச்சிடலாம். இன்றைக்கி இந்த கட்சியில் இந்த வானதி அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிஜேபியில் வந்தால் வரவேற்கப்படுவீர்கள், இங்கே எல்லாரையும் நாங்கள் வந்து ஒரே மாதிரி பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க போகிறதும் போகாமல் இருக்கிறதும் அவங்க இஷ்டம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி இவ்வளோ விஷயத்தையும் நான் நோட் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு மட்டும் இது பிரச்சனை கிடையாது, இது எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. இது இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸை வந்து இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, இந்த மைண்ட் செட்டில் அவங்க வந்து சீக்கிரம் டெவலப் ஆகணும், சீக்கிரம் எல்லாத்தையும் போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிற அந்த மனநிலைமையில் இருக்க யங்ஸ்டர்ஸை இன்றைக்கி இந்த மாதிரி கட்சிகள் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நான் இந்த வீடியோ மூலிமா ஸ்ட்ராங்காக சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், எனக்கு இருக்குது, அதே மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி இந்த SPD அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றது அவங்கவுங்கள வாழ்கிற சூழ்நிலையில் பொறுத்து. வசதியே இல்லாமல் வாழ்ந்து வரவனுக்கு அவனுக்கும் ஆசை இருக்கும் வாழ்க்கையில் உயரணும்னு, அதுக்கு பேரும் SPD தான். ஆனால் அவன் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அவனுக்கே தெரியும், அதனால் விட்டுருவாங்க. பட் இந்த மாதிரி வசதியான வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்கிறதை கேட்கணும், நம்ம சொன்னது அடுத்தவங்க கேட்கணும் மனநிலைமையிலே அவங்க வளர்கிறனால அவங்களுக்கு வந்து ரிஜெக்ஷனை வந்து ஏற்றுக்க முடியல, ரிஜெக்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது நடக்கும்போது தன்னை வந்து
மற்றவங்க முன்னாடி காமிச்சிக்கிறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கு வேணால் போகிறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. அது நல்ல மூடில் போனால் ஃபைன், வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. அதே கெட்ட மூடில் போனால் வாழ்க்கை நாசமாக போயிட போகுது அப்படின்றத சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கும் அந்த ஆசையெல்லாம் இருக்குது. நான் அதை நல்ல வழியில் நல்ல வழியில் கொண்டு போயிட்டுருக்கனால ஏதோ வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன். இதே கெட்ட வழியில் போயிருந்தேன்னா இந்நேரம் நல்லா இருந்திருப்பேன், அது வேறு விஷயம், ராஜா மாதிரி இருந்திருப்பேன். ஆனால் என்ன ஆயிருப்பேன்னு தெரியாது. சரி, எனியோ டோன்ட் கோ ஃபார் பேட் சைட், கோ ஒன்லி ஃபார் குட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு உபயோகப்படுத்தப்பட்டிருக்காள். அவங்களுடைய அந்த அறியாமையை வந்து அழகாக வந்து கட்சிகள் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் வருத்தப்படுறேன் ஒழிய, இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா வருத்தம் தான் வருது, வேறு என்ன பண்ண முடியும். எனியோ இந்த மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அதை நீங்கள் மாற்றிக்கிங்க நண்பைஸ் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். அடுத்த வீட்டில் பார்ப்போம். பை பை, டேக் கேர்.